அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாடத்தில் அணி இலக்கணம் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோவில் அணினா என்ன, அணி என்ற அணிக்கு பொருள் என்ன, அணி எத்தனை வகைப்படும், அணி எந்தெந்த நூல்களில் சிறப்பு பெற்றிருக்கிறது, இது எல்லாத்தையும் நேற்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உவமை அணியும் எடுத்துக்காட்டு உவமை அணி பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இல்பொருள் உவமை அணி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்பொருள் உவமை அணி. இல்பொருள் உவமை அணினா என்ன அப்படின்னா, உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை தான் இல்பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திலே இல்லாத ஒன்றை நம்ம உவமைப்படுத்தி கூறுவதை தான் நம்ம இல்பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை போல் பொழிந்தது அப்படி அந்த மாதிரி தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் என்னென்னா, பொன்மழை அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே கிடையாது இல்லையா? பொன்மழைன்றது இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனால் பொன்மழை போல் பொழிந்தது போல் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது இல்பொருள் உவமை அணி அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கனாலே நமக்கு ஈஸியாக உலகத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் கூறுவதை தான் ஓமையாக சொல்லி கூறுவது தான் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்தது. காளை கொம்பு இருக்கு இல்லையா? காளை கொம்பு குதிரைக்கு கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா குதிரைக்கு கொம்பு கிடையாது இல்லையா? அந்த மாதிரி காளை கொம்பு போல் முளைத்த குதிரை போல் பாய்ந்தது. ஒரு காளை எப்படி பாஞ்சுதான், கொம்பு முளைத்த ஒரு குதிரை போல் பாஞ்சுதான். குதிரைக்கு கொம்பு கிடையாது, அதனால் உலகத்தில் இல்லாத ஒன்றை கூறியதுன்னா அதனால் இல்பொருள் உவமை அணி அப்படி அது சொல்கிறாங்க. அடுத்து உருவக அணி. உருவகன அணினா என்னென்னா, இப்போது ஒரு உவமைனா என்ன? ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது தான் உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம முன்னாடி உவமை அணிலேயே பார்த்துட்டோம். இப்போது உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல், இப்போ உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல், இது ரெண்டும் வேறு மாதிரி இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி தோன்றும்படி உருவாகிறது தான் உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் அமைவது தான் உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்போது தேன் போன்ற தமிழ் எடுத்துக்கோங்க. தேன் போன்ற தமிழ், இதில் இது தேன் அப்படிங்கிறது உவமை, தமிழுங்கிறது உவமிக்கப்படும் பொருள். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னாடி வந்துச்சுன்னா தமிழுங்கிறது முன்னாடி வச்சா தேனுங்கிறது பின்னாடி வரும். அப்போ தமிழ் தேன். இது ரெண்டும் உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருவது தான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து எப்பவுமே உருவகம் உவமை இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் எக்ஸாம் வரவே வராது. நல்லா பார்த்துக்கோங்க. கடல் போன்ற துன்பம் அப்படின்னா, இப்போ எது உவமிக்கப்படும் பொருள்? துன்பம். இப்போ துன்பத்தை முன்னாடி வச்சுட்டு கடலுங்கிறத பின்னாடி வச்சா துன்பக்கடல். இப்போது உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் வருவதனால் இது உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பாடல் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாடல்லையே இது உருவக அணியா, உவமை அணியா, எடுத்துக்காட்டு உவமை அணியா, இல்பொருள் உவமை அணியா, இது ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வையம் தகலியாம் வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினான் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த பாடலின் இப்போ இந்த பாடலோட வையம்னா என்ன? பூமி ஒரு அகல் விளக்காகவும், தகலியான்னா அகல்னு அர்த்தம், அகல் விளக்குன்னு அர்த்தம். பூமி ஒரு அகல் விளக்காகவும், கடல் பாருங்கள் வார்க்கடலே கடல் ஒரு நெய்யாகவும், அகல் விளக்காகவும் நெய்யாகவும்,
கதிரவன்னா யார்? சூரியன் வந்து ஒரு சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன இந்த பாடலில். எனவே இந்த பாடல் வந்து ஒரு உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணினா என்னென்னா, இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகைப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம். இப்போ 2 பொருள் இருக்குன்னா அந்த 2 பொருளில் ஒன்றை மட்டும், ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவக அணி. பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த இதோட எடுத்துக்காட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னா, இப்போ அறிவு வந்து அறிவு என்னும் விளக்கு, அறிவை வந்து என்னவா பண்ணியிருக்காங்க? விளக்காக கொண்டிருக்காங்க, விளக்காக உருவகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அறியாமையை இருளாக, இப்போ அறிவுன்னா விளக்குன்னு சொல்கிறாங்க, விளக்குன்னா வெளிச்சம். ஆனால் அறியாமைனா என்ன அர்த்தம்? இருள் தானே வரணும். ஆனால் இருளுன்றது அங்கே வரலை. அப்போ அறிவுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அறியாமையை என்ன பண்ணல, இவங்க உருவகப்படுத்தாமல் விட்டுருக்காங்க. அதனால் இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். இதோட டெஃபினேஷன் புரிஞ்சா பாருங்கள். இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது வந்து இதை எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க? இப்போது ஒரு பகுதியை மட்டும் அவங்க உருவகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இன்னொன்று உருவகப்படுத்தலை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவர் மக்களின் செயல்களை ஒரு பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. இப்போது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இப்போ வந்து இந்த வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மக்களோட செயல்களை ஒரு ஒரு பொண்ணை வந்து இது பொண்ணு தானா, இது தங்கம் தானான்னு சொல்லிட்டு உரசி பார்க்குறோம் இல்லையா, அந்த உரைக்கல்லை வச்சு உரைச்சி பார்ப்பாங்க. அதில் வந்து ஒப்பிட்டு பார்த்துருக்காரு. ஆனால் மக்களோட அவங்க உயர்வையும் தாழ்வையும் ஒரு பொண்ணாக உருவகம் செய்யவில்லை. இதுதான் இந்த குறளோட என்ன சொல்கிறது, உருவகப்படுத்தாமல் விடுறது இந்த குறளோட உருவக அணி சொல்கிறாங்க. இது ஒரு ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இது வந்து ஒரு ஏகதேச உருவக அணி. நன்றி.